ஹாய் ஆல். ஐயூபேக் நாமன்கிளேச்சர் தான் பார்த்துட்ருக்கோம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். அதில் 5 கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரூல்ஸ் பார்த்தோம், ஆர்டர் பார்த்தோம், கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதோட கண்டினியூஷன் தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 6th கொஷின், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்பவுண்ட் ஹூஸ் ஐயூபேக் நேம் இஸ். ஸோ நேம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஸ்ட்ரக்சரை வந்து அதோட மேட்ச் பண்ணணும். ஸோ எப்படி பார்க்கலாம் பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு ஆசிட் கொடுத்துருக்காங்க, ஆல்கோஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு ப்ரியாரிட்டி அதிகம்? ஆசிடுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகம். ஸோ அங்கேருந்து நம்பரிங் பண்ணுங்க. ஏன்னா ஆசிட்ல கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து நம்பர் பண்ண ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5. சரிங்களா? ஸோ நம்ம ஏன் இந்த டைரக்ஷனில் போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் இந்த டைரக்ஷனில் போகக்கூடாது? 1 2 3 4 5 6 ஏன் இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கம்பேர்ட் டு ட்ரிபிள் பாண்ட். எல்லாரும் நீங்கள் நினச்சிப்பீங்க ட்ரிபிள் பாண்டுக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். யூஸ்வலாக அந்த மாதிரி தான் இருக்கும், ட்ரிபிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். பட் இங்கே ஆர்டர் ஐபேக் படி நீங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் ட்ரிபிள் பாண்ட், அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட். சரிங்களா? அது மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கணும், மாறிடக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செயின் பாருங்கள் 5 கார்பன் தான் இருக்குது. பட் இங்கே வந்து நேமில் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸு முடியுது. அப்போ இதை விட்டுறலாமா? ஆப்ஷன் ஏ போயிடுச்சு. இப்போ இந்த பிசிடியில் எதை ரூல் அவுட் பண்ணுறது, எப்படி ரூல் அவுட் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்பரிங் பாருங்கள் 1 2 3. நான் ஏன் இங்கே போகாமல் நான் இங்கே போயிட்டேன் அப்படின்னா, சிஓஹெச் ஓஹெச் டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் தான் ட்ரிபிள் பாண்ட். கரெக்டாக? சிஓஹெச் OH டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் ட்ரிபிள் பாண்ட். ஸோ OH வந்து இங்கே இருக்கிறதுனால, இந்த பார்ட்டில் இருக்கிறதுனால நான் இங்கே நம்பரிங் கொடுக்க இந்த கண்டினியூ பண்ணுறதை பண்ணிட்டேன். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ ஹெக்ஸில் தான் இருக்குது. பட் இங்கே வந்து இந்த இதெல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணணும். இங்கே பாருங்கள் 1 2 இந்த இடத்துல வந்துட்டு 3 எத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் 3ல வந்துட்டு 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஆனால் அது வந்து எந்த கார்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது. கரெக்டாக? அப்போ எத்திலின் பார்ட் தான் இங்கே இருக்குது. கரெக்டாக? எத்தில் பார்ட் இங்கே கிடையாது. 2 ஹைட்ராக்சி, இங்கே வந்து 4 ஹைட்ராக்சி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அது ஒரு இது இருக்குது. இங்கே 2 மெத்தில் கொடுத்துருக்காங்க. பட் கொஷனில் வந்துட்டு 2 மெத்தில் தான் இங்கே ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 4 மெத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் சி பாருங்கள், 1 2 3. ரைட்டா? ஸோ 4 டபுள் பாண்ட் இருக்கிறதுக்கு நான் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ நம்பரிங் பாருங்கள் போயிருக்கேன்ட்டு 1 2 3 4 5 6. ஸோ ஹெக்ஸ் இருக்கா? எஸ், ஹெக்ஸ் இருக்குது. செகண்ட் பிளேஸில் என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். செகண்ட் பிளேஸில் ஹைட்ராக்சி அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லி கொஷனில் கொடுத்துருக்காங்க. பட் தேர்ட் பிளேஸில் தான் இங்கே அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ நம்பரிங் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கொஷினோட நீங்கள் அழகாக மேட்ச் பண்ணிடலாம். அந்தந்த பிளேஸில் கொஷனில் கொடுத்துருக்க அந்தந்த குரூப்ஸ் அந்தந்த பிளேஸில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிடுங்க, போதும். ஸோ இங்கே பாருங்கள், ஆசிடு செகண்ட் பிளேஸில் ஹைட்ராக்சி. ரைட்டா? ஸோ 1 2 3 4. இங்கே அழகாக அப்படியே கண்டினியூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஒரே செயினில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே கன்ஃபியூஷனே இல்லை. 1 2 3 4 5 6. ஸோ பாருங்கள், செகண்ட் பிளேஸில் ஹைட்ராக்சி இருக்கா? இருக்குது. 4th பிளேஸில் மெத்தில் இருக்குது. அண்ட் தேர்டில் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஹெக்ஸ் 3 ஈன் இல்லையா? 5 ஐனோயிக் ஆசிட். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஐன் இல்லையா, அல்கைன் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ட்ரிபிள் பாண்டெல்லாம் எப்படி முடியும்? ஒய்என்இன்னு முடியணும். ஸோ அப்போ எந்த பிளேஸில் இருக்குது? 5th பிளேஸில் போட்டுட்டு ஆயிக் ஆசிட் அப்படின்றது நீங்கள் முடிக்கணும். ஸோ உங்களுக்கு பாருங்கள், நேமை வச்சு எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கே மெயினாக என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்பரிங். ஸோ அந்த ஆர்டர் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த நம்பரிங் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும். சரிங்களா? அந்த ஆர்டர் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கேயும் கொடுத்துருக்கேன் அந்த ஆர்டரை. ஓகே, அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக அந்த நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. ஓகே, 7th கொஷின் பார்க்கலாம். விச் நாமன்கிளேச்சர் இஸ் நாட் அக்கார்டிங் டு ஐயூபேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இதில் எது வந்து கொடுத்துருக்க நேம் அண்ட் ஸ்ட்ரக்சர் மேட்சே ஆகலை அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ நான் அப்புறம் வரேன், ஏன்னா அந்த ஆப்ஷன் ஏ தான் தப்பான ஒரு சிஸ்டமில் இருக்குது, நாமன்கிளேச்சர் சிஸ்டமில். பிசிடி வரேன் பாருங்க. இப்போ இதில் நம்பரிங் கொடுக்கும்போது உங்களுக்கு தோணலாம், இந்த டைரக்ஷன் வந்து கொடுக்குறதா இல்லை நான் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். ரூல் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கேன்? லோவஸ்ட் லோகேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லோவஸ்ட் லோகேண்ட் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பரிங் கொடுக்குற அந்த சப்ஸ்டியூவன்ட் இருக்க அந்த கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து லெஸ் நம்பர் கொடுக்கணும். அதுக்கு பெரிய நம்பர் கொடுத்துக்கூடாது, சின்ன நம்பர் கொடுக்கணும். அப்போ இங்கே பாருங்க, இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே மேலே நான் வந்து பிளாக்ல போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ அதை வந்து நான் வந்து எங்கே போயிருக்கேன்? லெஃப்ட் டு ரைட் போயிருக்கேன்.
பிங்க்ல போட்டுக்கிறது இந்த ரைட் டு லெஃப்ட்ல போயிருக்கேன். ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல தான் வந்து சப்ஸ்டிடியூவன்ஸ் வருது. ஆனால் நான் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் போகும்போது எப்படி இருக்கு, செகண்ட் பொசிஷன்லேயே வந்துருது. கரெக்டாக? அப்போ சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும், லோவஸ்ட் நம்பர் கொடுக்கறது தான் பார்க்கணும். அதான் லோவஸ்ட் லோக்கன் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இல்லைன்னா இன்னொரு வேவும் இருக்குது. எப்படி நீங்கள் பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்பரிங் கொடுத்துருங்க. நம்பரிங் கொடுத்துட்டு எந்தெந்த பொசிஷனில் சப்ஸ்டியூஷன் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆர்டர் படி பார்த்தீங்க அப்படின்னா 3ல இருக்கு இல்லையா, 5ல இருக்கு சப்ஸ்டியூஷன். 3 5 நான் கம்மா போட்டு எழுதிட்டேன். இந்த ஆர்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா எதுல இருக்கு, 2ல இருக்கு இல்லையா, 2ல இருக்கு, 4ல இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 8ன்னு வரும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 6ன்னு வரும். அப்போ எதுக்கு கம்மியோ அதை தான், அந்த நம்பரிங்கை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ 2 and 4 வர்றது எப்படி, ரைட் டு லெஃப்ட் தான். சரிங்களா? ஸோ அதனால இதுக்கு இந்த நேம் நீங்கள் நம்பரிங் கொடுத்துட்டீங்கன்னா நேம் செக் பண்ணிடுங்க. 4 ப்ரோமோன்னு இருக்கா, ரைட், 4 ப்ரோமோ இருக்கு. 2 4 டைமெத்தில் இருக்கான்னு பாருங்க. 2லயும் மெத்தில் குரூப் இருக்கு, 4th பொசிஷன்லயும் வந்து மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ 2 4 டைமெத்தில் எக்ஸன், நேம் கரெக்ட். அடுத்து சி வாங்க. சி பாருங்க, 2 மெத்தில் 3 ஃபினைல் பென்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பரிங் வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து போவீங்களா இல்லை இங்கேருந்து போவீங்களான்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்க சப்ஸ்டியூஷனுக்கு லோவஸ்ட் நம்பரிங் கொடுக்கணும். ஸோ லோவஸ்ட் நம்பரிங் பாருங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5. 2 மெத்தில் இருக்கா, எஸ் 2 மெத்தில் இருக்கு. 3 ஃபினைல், 3 தேர்ட் பிளேஸ்ல ஃபினைல் குரூப் இருக்கு இல்லையா. பேரண்ட் செயின் பார்த்தீங்கன்னா பென்டேன். ஓகே குட். டி பாருங்க, 5 ஆக்ஸோ ஹெக்ஸனாயிக் ஆசிட். இங்கே கீட்டோன்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான். சரிங்களா? ஆக்ஸோவும் வரும், கீட்டோவும் வரும். சரிங்களா? எது கொடுத்துருந்தாலும் அது கீட்டோ குரூப்பை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர்டர் பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனல் குரூப்பை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க, ஆசிடா கீட்டோனா உங்களுக்கு தெரியும். பேசிக்காக எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆர்டரை, ஆசிடுக்கு தான் எல்லா இடத்துலையுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அங்கேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. 5th பிளேஸில் ஆக்ஸோ இருக்கா, எஸ் 5 ஆக்ஸோ ஹெக்ஸனாயிக் ஆசிட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வாங்க. இங்கே நம்பரிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல பாருங்க 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பரிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஏன் வந்து இந்த டைரக்ஷன் வந்து கொடுக்கல அப்படின்னா, இந்த டைரக்ஷன் வந்து வராது. ஏன்னா டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் கம்பேர்ட் டு ஹாலஜன். ஸோ டபுள் பாண்ட் இஸ் கிவன் மோர் ப்ரிஃபரன்ஸ் தேன் ஹாலஜன்ஸ். ஸோ அப்போ இங்கேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3. அப்போ என்ன வந்திருக்கணும், இங்கே 3 ப்ரோமோ தானே வந்திருக்கும். 3 ப்ரோமோ ப்ராப் 1 ஈன்னு முடிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து தப்பாக இருக்கனால இதுதான் வந்து ஐயூபேக் சிஸ்டம் படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த கரெக்ட் ஐயூபேக் நேம் ஃபார் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஸோ ஐயூபேக் நேம் என்ன அப்படிங்கிறத, கரெக்டான நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா வேலையுமே நீங்கள் வந்து நம்பரிங் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த க்ரீன் ஒன் பாருங்கள், 1 2 3 4 5 6. ஓகே, 6 கார்பன் இருக்குது. அதிகமாக நம்பரிங், அதாவது அதிகமாக நம்பர் வரா மாதிரி லாங்கஸ்ட் செயின் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுதானே பேசிக் ரூலே. ஸோ க்ரீன் ஒன் பாருங்கள், 1 2 3 4 5 6 தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த இந்த பர்பிள் ஒன் பாருங்க, இல்லை சாரி, இந்த பிங்க் ஒன் பாருங்க, 1 2 3 4 5 6 7 7 வருது. பட் நான் லாங்கஸ்ட் செயினை நான் சூஸ் பண்ணேன். ஆனால் இங்கே வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கானா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டபுள் சிங்கிள் ட்ரிபிள் பாண்ட் எல்லாமும் இதில் தான் வரும், ஃபங்க்ஷனல் குரூப்ல தான் வரும். அதனால அந்த ஆர்டர்ல நம்ம டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துருப்போம். சரிங்களா? அதுவும் ஃபங்க்ஷனல் குரூப்ல தான் வரும். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் வரதுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ 1 2 3. ஓகே, இங்கே பாருங்க 3 4 5 6. ஸோ நான் ஏன் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு 3 4 5 6 நீங்கள் கண்டிப்பாக இந்த இதை சூஸ் பண்ண முடியாது, ரைட்டா? ஸோ ஏன் இதை சூஸ் பண்ண முடியாது, ஏன் இந்த ரூட்டை சூஸ் பண்ண முடியாது, இங்கே சப்ஸ்டிடியூஷன் இருக்குது பாருங்க. இதில் சப்ஸ்டிடியூஷனே இல்லை இந்த சைடில். ஓகே, ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. இதில் இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதில் வந்து இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இதுலலாம் வந்துட்டு என்ன இருக்குன்னா சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. இந்த செயின் போனேன்னா சப்ஸ்டிடியூஷன் இங்கே இருக்கு பாருங்க. இதே இந்த செயின் நான் போனேன் அப்படின்னா இங்கே சப்ஸ்டிடியூஷன் இல்லை. அதனால தான் நான் இந்த செயின்ல சூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? உங்களுக்கு இப்போ இந்த டவுட் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இப்போ நேம் பண்ணுறோம், இந்த செயின் தான் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். கரெக்டா? இந்த செயின் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். எப்படி நேம் பண்ணுறது?
ஸோ ஃபோர்த்து பிளேஸ்ல மேலே போட்டிருக்கேன் இல்லையா, ஃபோர்த்து பிளேஸ்ல என்ன இருக்கு, எத்தில் குரூப் அட்டாச் இருக்கு. அப்போ 4 எத்தில். 3ல என்ன அட்டாச் ஆயிருக்கு, இது பாருங்க 1 2 3 கார்பன். அப்போ 3 ப்ரொபைல் இல்லையா. ஸோ எத்தனை நம்பர் இருக்கு செயின்ல, 6 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ ஹெக்ஸ் ஏதாவது டபுள் பாண்ட் இருக்கா, இருக்கு. அப்போ 1 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல. ஸோ 1 ஈன். திரும்ப அதை நான் உங்களுக்கு ரிவிஷனாக சொல்கிறேன். நம்பருக்கும் லெட்டருக்கும் நடுவில் ஐஃபன் போட்டே ஆகும், சரிங்களா. நம்பருக்கும் லெட்டருக்கும் நடுவில் ஐஃபன், கரெக்டா. ஸோ 2 நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1,1 அப்படின்னு சொல்லி போடணும், கமா யூஸ் பண்ணலாம், சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் இந்த கொஷின்ஸில் எதுவுமே பார்க்கல. ஸோ வரும்போது உங்களுக்கே தெரியும், ஏதாவது 2 நம்பர் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து போடுறீங்கன்னா கமா போடணும். நம்பரும் லெட்டரும் இருந்துச்சுன்னா ஐஃபன் போடணும், மறந்துடாதீங்க. ஓகே ரைட். நீங்க வந்து ரொம்ப இதை வந்து நீங்க ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. ரொம்ப யோசிச்சு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்லேயே கொடுத்துருவாங்க, ரைட்டா. மோஸ்ட்லி எங்க வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கரெக்டா இருக்கா, அதுக்கு நம்பரிங் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா. அந்த ஃபங்க்ஷனல் குரூப் நம்பரிங் கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ப்ரியாரிட்டி கொடுக்கறது அங்கே வேலையே. அதே மாதிரி லோவஸ்ட் லோக்கல் நீங்க வந்து ரூல் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The IUPAC name of the compound. ஸோ IUPAC நேம் என்னன்றது கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த கொஷினு இல்லையா. நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே அப்படின்னா, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் தான் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. பட் வந்துட்டு இந்த இடத்துல இதில் செக் பண்ணி பாருங்களேன். இங்கே வந்து இங்கே 1 2 3 4 5 இங்கே இந்த டைரக்ஷன்லேருந்து போயிருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷனில் இருக்குது. பட் இங்கே நீங்கள் நம்பரிங் இந்த சைட்லேருந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5, சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 1 and 3, கரெக்டா. இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 and 4. ஸோ எதுக்கு வந்து ஆட் பண்ணால் கம்மியாக வருது, இது 4, இது வந்து 6. ஸோ 1 and 3 வரதுக்கு வந்து நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ 1 and 3 பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்டு தான் ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கணும். பட் ஸ்டில் இங்கே வந்து லோவஸ்ட் லோக்கன்ட் எதுன்றதை பார்க்கணும், சரிங்களா. ஒரே செயினில் வரதுனால நீங்கள் பெட்டர் நீங்கள் இதில் போகிறது தான் வந்துட்டு சேஃபாக இருக்கும், ரைட்டா. ஸோ 2 ரூலையுமே செக் பண்ணுங்க. அப்போ 1 2 3 4 5 நான் இதை எடுத்துக்க மாட்டேன், அதை அழிச்சிடுறேன், ரைட்டா. ஸோ அப்போ எத்தனை கார்பன் இருக்கு, 5 கார்பன் இருக்கு. பெயிண்ட் ஏன்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ரூட் வேர்டுக்கு போயிடும், ஏன்னா சப்ஸ்டியூஷன் இல்லை இல்லையா, அதனால ரூட் வேர்டுக்கு போயிடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூவன்ட், அதுக்கப்புறம் வேர்ட் ரூட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சஃபிக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதுதான் ஆர்டர். நான் உங்களுக்கு ரூல் சொல்லி தரும் போதே சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ இங்கே சப்ஸ்டிடியூஷன் இல்லாததுனால நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணியிருக்கேன், வேர்ட் ரூட்டுக்கு போயிட்டேன். ஸோ பெயிண்ட் தேர்ட் பிளேஸில் என்ன இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, 3 in 1 ஐன், சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம முடிக்கிறோம் பாருங்க. இங்கே கொடுக்கறது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஆல்பபெட்டிக்கலாக இதுதான் ஃபர்ஸ்ட் வருது, அதனால தான் EN. ஐன் லேட்டரா வருது இல்லையா, ஒய் லேட்டரா வருது இல்லை, அதனால தான் ஐனை வந்து அடுத்து போட்டுருக்கும், சரிங்களா. பேரண்ட்ன்றது இங்கேயே வந்துருச்சு, ஓகே, பெயிண்ட்லேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்றதுல எங்கே டபுள் பாண்ட் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ பாருங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கா கொஷின்ஸு. நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்களே ஈஸியாக, அதாவது ஃபில் இன் தி பிளாங்க்ஸே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடுவீங்க, ஆப்ஷன்ஸ் கொடுக்காமலே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த IUPAC நேம் ஆஃப், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஆல்டிஹைடு தான் ப்ரியாரிட்டி அதிகம், ரைட்டா. அதுக்கப்புறம் OH வரும், அதுக்கப்புறம் தான் டபுள் பாண்ட் வரும். அப்போ ஆல்டிஹைட்லேருந்து நீங்கள் நம்பரிங் கொடுக்க ஆரம்பிப்பீங்க, 1 2 3 4 5, ரைட்டா. ஸோ இங்கே டபுள் பாண்ட் வந்து நடுவில் வந்துடுது, ரெண்டுத்துக்கும் ஆல்டிஹைடுக்கும் OHக்கும் நடுவில் வந்துடுது, ரைட்டா. அப்போ இந்த ஆர்டர் தான் போகணுன்றது உங்களுக்கு ஷுவராக தெரிஞ்சு போச்சு. ஸோ 4th பிளேஸில் ஹைட்ராக்சி, இங்கே பாருங்க 4th பிளேஸில் ஹைட்ராக்சி, செகண்ட் பிளேஸில் மெத்தில் இருக்கா, செகண்ட் பிளேஸில் மெத்தில் இருக்கு. பெயிண்ட் இல்லையா, பெயிண்ட் செகண்ட் பிளேஸில் டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க, அதனால 2 in 1 AL. ஸோ இந்த AL ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி இங்கே ஃபாலோ ஆகாதுன்னா ஆகாது, ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். இது என்னன்னா சஃபிக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப், கரெக்டாக. அதனால தான் AL முடிக்கிறோம் ஆல்டிஹைடு அப்படிங்கிறதுனால, கரெக்டுங்களா. அந்த இடத்துல எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பும் கிடையாது, ரைட்டா. ஃபங்க்ஷனல் குரூப்னா அந்த அந்த பேரண்ட் செயினுக்கு அடுத்து வர ஃபங்க்ஷனல் குரூப் எதுவுமே கிடையாது. அந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டும் எப்படி இருக்கு அப்படின்னா பார்ட் ஆஃப் த செயினாக இருக்கு,
சரிங்களா? ஸோ பார்ட் ஆஃப் த செயினா இருக்கனால, அதுல வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி பார்த்து நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். 1 இ அ ஐன்லாம் அங்க போட்டிருக்கோம். இல்லைங்களா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பேரண்ட்ல வர எப்படி இருக்குதுன்னா, ஃபங்ஷனல் குரூப் இருக்கு. ஸோ அதுக்குன்னு தனியா நமக்கு சஃபிக்ஸ் இருக்கு. சஃபிக்ஸ் இல்லன்னா பரவால்ல. ஸோ சஃபிக்ஸ் வர ஃபங்ஷனல் குரூப் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? கடைசியா தான் போடணும். அதுக்கு வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் பார்க்க அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இங்கேயும் நான் அந்த ஆர்டர் குடுத்துருக்கேன். அந்த ரூல்ஸ நல்லா பாருங்க. இதுக்கு மேலேயும் கொஸ்டின்ஸ் நீங்க வேற எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா, அத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஹையர் ரேங்க் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஸோ மச்.